எனக்கு ஷேர் பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அட்வைஸ் கேட்டு நான் செயல்படுறேன். ரொம்ப தவறான விஷயம். இது வந்து அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் அதை பற்றி ஒரு கமெண்ட்டும் சொல்லலை. உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபடாதீங்க. முதல் விஷயம். முதல்ல நஷ்டப்பட தயாராக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டால் மட்டும்தான் கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் பெரிய முதலீடுக்குள்ளார போகணும். இல்லைன்னா பணத்தை பொறுத்தளவில் நீங்கள் அடுத்தவரை நம்பி எந்த செயல் செஞ்சாலும், அது ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லை, வேறு எது இருந்தாலும் சரி, அது சரியாக வராது. பணம் எங்கேயாவது முதலீடு போடுறீங்களா, அதனுடைய நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற தெளிவோடு செய்யுங்க. தயவுசெய்து மற்றவங்கள கை கட்டாதீங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னார், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அவர்கிட்டயே பணத்தை கொடுத்து என் பணத்தையும் நீயே சக்ஸஸ் பண்ணி கொடுன்னு கேட்டால் அவருக்கு அது லாபம் வரும், அவருக்கு வரும். ஆனால் உங்களுக்கு வராது. கையில் உங்களுக்கு அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு வரணும்னு அமைப்பு இருக்குதுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராகணும். நீங்கள் தயாராக இல்லாமல் நான் அடுத்தவங்களை சார்ந்தேன்னா குறிப்பாக நட்புக்கும் வருமானத்துக்கும் ஆகவே ஆகாது. பணன்ற ஒரு விஷயம் நட்புக்குள்ளார வந்தாலே அந்த நட்பு முறியும். கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. கடன் இல்லை, பணமே அன்பை முறிக்கும்.